டைலர் சித்ரா பேசுகிறேங்க. இது ஒரு சாண்டல் சாரிக்கு வந்து ப்ளூ ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதனுடைய கட்டிங் வீடியோ நான் போடுறேன். நான் இது கட்டிங் பண்ணிட்டேங்க. இன்னும் தெளிவாக மார்க் பண்ணி கட் பண்ணுறதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி போட்டு தரேங்க. பாருங்கள், இப்போ வந்து பேக் நெக்குக்கு வந்து மார்க் பண்ணுறோம். பேக் நெக் கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கணும் அடிச்சு திருப்பறக்காக. ஹைட் வந்து மார்க் பண்ணணுங்க. அந்த ஹைட் மார்க் பண்ணும்போது 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு ஷோல்டருக்கு விட சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் விட வேண்டாங்க. அப்படியெல்லாம் விட்டோம்னா ஷோல்ட்ரு வந்து லூஸ் கிடைக்கும், லூஸ் ஆயிருங்க. அதனால் அது மார்க் பண்ணக்கூடாது. இந்த லைனிங் ப்ளவுஸுங்கும் போது அந்த தையல் இருக்குது பார்த்திங்களா, ஷோல்ட்ரு தையலை ஒட்டி மேலே வந்து ஒரு மார்க் பண்ணணும். அப்போ தான் வந்து ஷோல்ட்ரு வந்து ஸ்டிஃபாக நிற்குங்க. எல்லோரும் வந்து அந்த ஷோல்டருக்கு தையல் விட்டுட்டு லூஸ் வருதும்பாங்க. ஸோ அப்படி விடக்கூடாது. இது வந்து சைடுங்க பாருங்கள், ஆம்கோல் கிட்ட மார்க் பண்ணி தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சுற்றளவு. இந்த சுற்றளவு மார்க் பண்ணால் பாருங்கள், இந்த சுற்றளவு 17 இன்ச்சு வருது. இந்த 17 இன்ச்சை வந்து டபுளாக மடித்தோம்னா அது என்ன வருதோ அதுதான் வந்து சுற்றளவு. இது வந்து உங்களுக்கு சிம்பிள் மெத்தடாக சொல்லித்தரேங்க. 10 நிமிஷத்தில் இது கட் பண்ணிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்லோவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து பேக் சுற்றளவு வந்து அளந்தாச்சுங்க. அளந்துட்டு 1.5 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கணும் தையல் வாசிக்குங்க. இதுதான் பேக்கோட அளவு. அதே மாதிரி நெக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குற அளவுலேருந்து 1.5 இன்ச்சு வந்து இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இறக்கம் வச்சு 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கர்வ் போட்டு பேக் நெக்கு கட் பண்ணியாச்சுங்க. இதுதான் பேக் கட்டிங். சிம்பிளானது தாங்க, ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம். அடுத்து பாருங்கள், ஃப்ரண்ட் கட்டிங் போட்டிருக்கேன். இந்த ஃப்ரண்ட் கட்டிங் பாருங்கள், பேக் கட்டிங் வச்சு அது மேலே வந்து கிராஸாக கிளாத் போடணும். அது நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேங்க எப்படி கிராஸாக போடணுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது வச்சு நேர் கரெக்டாக வச்சுங்க. ஆம்கோல் வந்து கட் பண்ணணும். அதே அளவு வச்சு ஆம்கோல் கட் பண்ணணும். இது பாருங்கள் ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் ஆம்கோலுங்க. ஆம்கோல் வந்து அதே அளவு கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டில் பாருங்கள், அந்த அளவு வச்சு மார்க் பண்ணி ஒரு இந்த 17 இன்ச்சுக்கு வந்து ஒரு 2.25 வச்சா போதுங்க. ஃப்ரண்ட் டக்குக்கு 2.5 2.25 வைக்கக்கூடாது. 2.25 வச்சா போதுங்க. அப்புறம் அந்த டக்குக்கு உண்டானது அளந்து நம்ம மார்க் பண்ணி தைச்சிக்கலாம். இது பாருங்கள், ஆம்கோல் கிட்ட 1/4 இன்ச்சு கட் பண்ணால் போதுங்க. நம்ம மேலேருந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு வர வேண்டாம். ஒரு சின்ன பிட்டாக 1/4 இன்ச்சு கட் பண்ணாலே போதுங்க. ரொம்பலாம் கட் பண்ண வேண்டாம். இது பாருங்கள், இது வந்து பஃப் ஸ்லீவுக்காக. இந்த பஃப் ஸ்லீவ் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. இது இருந்தாலும் மறுபடியும் போடுறேன். இந்த பஃப் ஸ்லீவ் பாருங்கள், 6 இன்ச்சு ஹைட்டு, 6 இன்ச்சு ஹைட்டுங்க. 6 இன்ச்சு ஹைட் பாருங்கள். அதே மாதிரி அதில் வந்து பாதி 3 இன்ச்சு வந்து பாருங்கள் 3 இன்ச்சு எடுத்துக்கணும். 6 இன்ச்சு ஹைட்டுன்னா 3 இன்ச்சு பாதி வந்து தான் அந்த கீழே வந்து தையல் கிட்ட கொண்டு வந்துடணுங்க. அங்கே ஒரு ஜட்கா போட்டுக்கணும். போட்டு ஆம்கோல் ஹைட் பாருங்கள், ஆம்கோல் ஹைட் அளந்தோம்னா பாருங்கள், அந்த ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் 7 இன்ச்சு வருது பாருங்கள். இந்த 7 இன்ச்சு வந்து மார்க் பண்ணணும். 7 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு 7 இன்ச்சு, இது வந்து தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறேங்க. 7 இன்ச்சு மறுபடியும் 2 தடவை வந்து எடுக்கணும். 7 இன்ச்சு அப்போ தான் அந்த பஃப் வந்து நமக்கு கிடைக்கும் ஃப்ளீட் வைக்கிறதுக்கு. பாருங்கள், டபுளாக பண்ணால் 7 இன்ச்சு இது இப்போ தான் பஃப் வந்து நமக்கு கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன் நான் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. அந்த தையல் ஒரு 3 இன்ச்சு விட்டுட்டு அந்த பஃப் வந்து பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இது 2 கைக்கு வந்து 2 ஸ்லீவ் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த அடுத்து வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், இதுதான் கட்டிங். ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.